ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஊஞ்சலில் எங்களை போல் ஒரு சுற்றி வரணுமா? இது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்தா லாக்குர்னா பகுதியில் சீரூட் பார்க்கில் அமைஞ்சிருக்குது. அது முழுதாக இலவசமாக நீங்கள் இந்த ஊஞ்சலில் சுற்றி வரக்கூடியமாக இருக்கும். அதோட இங்கே சின்னாக்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டி கூட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலை 4ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரை இலவசமாக விட்டுக்கிறாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வாரன்னு சொன்னால், காரில் வாரன்னு சொன்னால் உங்களுக்கு 15 நிமிஷம் எடுக்கும். அதே நேரம் நீங்கள் ரேமில் கூட வந்து கொள்ளலாம். மிக சுலபமான போக்குவரத்து வழிமுறையில் தான் இந்த பார்க் அமைஞ்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்க்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இதில் பார்த்தாலே தெரியும் நிறைய மரங்கள் இருக்குது. பேராதன பூங்கான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான பிறந்த தேசத்தை கொண்டிருக்குது. இதை இப்போ சுற்றி பார்க்குறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாள் தேவை. அவ்வளோத்துக்கு ஒரு பெரிய பார்க் நிறைய ஆக்டிவிட்டி, நிறைய இடங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது. அது முழுமையாக பார்க்க போகிறோம். அதோட நீங்கள் காரில் வாராக்கள்னு சொன்னால் இங்கே பார்க் பண்ணுறதுக்கு நிறைய பார்க்கிங் வசதிகள் இருக்குது. அதால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த இடத்துக்கு நீங்கள் காரில் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இப்போ சின்னாக்களுக்கு வக்கோன் சொன்னபடியாக வீடுகள்லேயே முடங்கி இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்கள இந்த இடத்துக்கு கூட்டியாங்க. அதுக்கு முன்னே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளுக்க வந்துட்டோம். மிகப்பெரிய இடத்துல பார்த்தீங்கன்னா மரங்கள், நிழல்கள்னு சொல்லி எல்லாமே அமைதியாக இருக்குது. மனசுக்கு அமைதியை தரக்கூடியமாக இருக்குது. இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக உள்ளுக்க போய் பார்க்க போகிறோம் என்னென்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் முன்னுக்கு வந்த உடனே வரைபடம் போட்டுக்கிறாங்க. எங்கே என்னென்ன எல்லாம் இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே போட்டுக்கிறாங்க. நாங்கள் அதையும் பார்த்துட்டு உள்ளுக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு ஓடுறதுக்கு வாகன வசதிகள் இருக்குது. சின்னாக்களுக்கு குதிரை வண்டியில், சாதாரண வண்டியில்னு சொல்லி எல்லாமே இருக்குது. நாங்கள் இதில் கதைச்சி பே பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதோட உள்ளுக்க போய் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஊஞ்சலை சுற்றி பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதோட அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டி பற்றியும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு என்டர் பண்ண போகிறோம். இதில் ஒரு கேட்லாக் கொண்டு தருவாங்க. அந்த கேட்லாக்கில் இங்கே என்னென்ன நடக்குமென்று சொல்லி ஒரு ஷெடியூல் ஒன்று போட்டிருக்காங்க. என்னென்ன நாளையில் என்னென்ன ப்ரோக்ராமில் நடக்குமென்று சொல்லி. இங்கே தியேட்டர்கள், இங்கே பாட்டு கச்சேரிகள் மாதிரி அப்படியான ஒழுங்கமைப்புகள் கூட இருக்குது. அது டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்கமைச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். சுற்றி பார்த்தா எங்களுக்கு ஆசையாக இருக்குது. அவ்வளோத்துக்கு சின்னாக்கள் எல்லோரும் ஓடி ஆடி தங்களுடைய ஆக்டிவிட்டியை சிறப்பாக செஞ்சு கொண்டுருக்குறாங்க. அதோட அவங்கள வழி நடத்துறதுக்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டியிலையும் ஒவ்வொரு தடவை நியமிச்சிருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி தான் அந்த விளையாட்டுக்கள் எல்லாம் சரியான முறையில் நடக்குது. நாங்கள் ஒரு சுற்றி பார்த்துட்டு எல்லா ஆக்டிவிட்டியையும் நாங்கள் மேலோட்டமாக முதல்ல பார்ப்போம்னு யோசிச்சுட்டு தான் போய்கொண்டுருக்குறோம். என்னதான் இருந்தாலும் நாங்கள் இந்த ஊஞ்சல் ஏறோணுமெண்ட்டு தான் எங்கள்கிட்ட நோக்கம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மரம் ஏறுற மாதிரி கயிறு கட்டி அவங்க படியில் ஏறுற மாதிரி அவங்கள்ட்ட பாதுகாப்புக்காக கீழே ஒவ்வொரு பாதுகாத்து கொண்டுக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத வகையில். நீங்கள் நம்பி இந்த இடத்துல போயிட்டு பிள்ளைகளை விளையாட விடக்கூடியமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கராட்டி நடக்குது. அதோட இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இதுகள் ஒழுங்கமைச்சிருக்கிறாங்க. விளையாட்டுகளுக்குன்னு சொல்லி பகுதியை பிரித்து விட்டுக்கிறாங்க. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்ஸிங் செய்கிறாங்க, குத்துச்சண்டை. அதோட இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி விளையாடுறதுக்கு குளிச்சு விளையாடுறதுக்கு இந்த வகைக்காக தண்ணி விளையாடுறதுக்காக விட்டுக்கிறாங்க சின்னாக்களுக்காக. எல்லாத்துலேயுமே ஒவ்வொருத்தர் நின்று வழி நடத்தக்கூடிய மாதிரி தான் இந்த ஒழுங்கமைப்புகள் எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. அதோட இங்கே கேண்டீன் வசதிகளும் இருக்குது. அதோட சின்னாக்களுக்கு ஏற்ற பலூன் ஐட்டங்கள் கூட இங்கே விற்பனை செய்கிறாங்க. நீங்கள் சின்னாக்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னதான் இருந்தாலும் நாங்கள் மெயினாக இந்த ஊஞ்சல் ஏறணும்னு சொல்லித்தான். அப்போ இந்த ஊஞ்சலில் ஏறுறது இலவசமாக இருந்தாலும் கொஞ்சம் லைனில் நீங்கள் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா நிறைய ஆட்கள் வருவாங்க. அப்போ டைமுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கட்டாயம் வெயிட் பண்ணி தான் இந்த இடத்துல ஏறணும். இப்போ நாங்கள் ஒரு மாதிரி லைனில் நின்று முன்னுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊஞ்சல் ஏறிட்டோம். ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எங்கிட்ட பயணத்தை. மேலே போக கொஞ்சம் பயமாக இருந்தாலும் தலை சுத்திரமாக இருந்தாலும் இந்த பயணத்தை நாங்கள் சரியாக சிறப்பாக என்ஜாய் பண்ணினோம். மேலே போகைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கட்டடங்களுடைய மேல் பகுதிகள் தெரிஞ்சுது. கூடிய அளவுக்கு ஈபிள் டவர் கூட எங்களுக்கு கண்ணால் பார்க்கக்கூடியமாக இருந்துச்சுது.
மிகவும் என்ஜாய் பண்ணி கொண்டு ஒரு சின்ன ஒரு பயத்தோட தலை சுத்தோடு நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டோம். நல்ல ஒரு சுற்றி வந்தோம். அதுவும் ஒரு முறையில் 2 முறை சுற்றி வரக்கூடிய மாதிரி செஞ்சுருந்தாங்க. நாங்கள் எதிர்பாராத அளவுக்கு நல்ல சந்தோஷமாக சிறப்பாக இருந்துச்சு. நாங்கள் இந்த இடத்துக்கு போனதை மகிழ்வாக என்ஜாய் பண்ணினோம். அதை விட நிறைய சின்னாக்களும் வந்து என்ஜாய் பண்ணாங்க. நல்ல ஒரு பிரயோசனமாக அவங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ நாங்கள் ஒரு சுற்றி பார்த்தோம். அதோட நாங்கள் மேலே பார்க்க நிறைய குளங்கள், நிறைய ஆக்டிவிட்டி வந்து பின்னால் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அப்போ நாங்கள் அங்கேயும் ஒருக்கா போகணுமென்று யோசித்தோம். அதை விட நில அமைப்புகளை பார்க்க ஆசையாக இருந்துச்சு. நாங்கள் ஏதோ வானத்துலேருந்து நிலத்தை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பில் நாங்கள் யோசிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அவ்வளோத்துக்கு ஆக்களை பார்க்க சின்ன ஆக்களாகவே தெரிஞ்சாங்க எல்லாரையும். இப்போ நாங்கள் ஊஞ்சல் பயணத்தை முடிக்கிற டைம் வந்துட்டுது. நாங்கள் 2 சுற்றி வந்துட்டோம் இந்த ஊஞ்சலில். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தா நாங்கள் அங்காலயம் இருக்கா போய் பார்க்கணுன்னு யோசித்த போல் அங்கால போய் பார்க்குறக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ இந்த ஊஞ்சலில் சுற்றிட்டு நாங்கள் திருப்பி இறங்கி அங்கால போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால இருக்கிற ஆக்டிவிட்டி பார்ட்டி அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் மாறுமாயும். நன்றி.